வணக்கம் நான் முருகன். வயநாடு சம்பவத்தை பேரிடராக அறிவிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். வயநாடு சம்பவத்தில் நிலச்சரிவில் ஏராளமான உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டன. சற்று ஏறக்குறைய 500 உயிர்கள் போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. 500 உயிரெலாம் அதுக்கு மேலேயே போயிருக்கும். சற்று ஏறக்குறைய 700க்கு மேலே உயிர்கள் பலி கொடுத்துருப்பாங்க. அந்த சம்பவத்தின் காரணமாக ஏராளமான பொருளாதாரத்தையும் ஏராளமான நிலங்களையும் வீடுகளையும் இழந்திருக்காங்க அந்த பகுதி மக்கள். உயிர்கள் ஏராளமானது போயிருக்கு. அப்படிப்பட்ட சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவை சேர்ந்த எதிர்க்கட்சிகளும் கேரளாவை சேர்ந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இரண்டுமே கேட்டிருக்காங்க தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் மத்திய அரசு இதுவரை எந்த விதமான பதிலையும் சொல்லலை, வாயே திறக்கலை. அப்படி அறிவிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. கடந்த 10 வருடமாக 2011 ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. மோடி தலைமையிலான ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அதைவிட ஒரு மிகப்பெரிய பேரிடர் இந்தியாவுக்கோ கேரளாவுக்கோ வந்துட போவதில்லை. அதனால் இந்த சிறிய விபத்தை கேரளாவுடைய சிறிய விபத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க தேவையில்லை. அப்படி மோடியினுடைய ஆட்சியில் நடைபெற்ற சில துயரங்களை பார்க்கலாம். மக்களுக்கு ஏற்பட்ட துயரங்களை பார்க்கலாம். குஜராத்தில் 3500 முஸ்லீம் உயிர்களை கொலை செய்தது பாரதிய ஜனதா கட்சி. அதில் சில 100 உயிர்களை உயிரோடு எரித்து கொலை செஞ்சாங்க. அடுத்ததாக பண மதிப்பிழப்பு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்படி டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து சிறு குறு தொழில்களை ஒழித்தது மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களை நடுத்தரவில் கொண்டு வந்து நிறுத்தினதான் பண மதிப்பீடு இழப்பு. அடுத்ததாக விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்வு ஏறி போயிருக்கு. சாதாரண மக்கள் வீடு வாங்கவோ அன்றாட குடும்பம் நடத்தவோ முடியாத அளவுக்கு மோடியினுடைய ஆட்சி மக்களை கடு இன்னலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. பொது சொத்தை அப்படியே அதானிக்கு கொண்டு வந்து கொடுத்து உலகில் உள்ள பணக்காரர்கள் வரிசையில் ஒருவராக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது மோடி அரசு. அதானியும் அம்பானியும் குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர்களும் தான் பணக்காரர் ஆக்கியிருக்கோம் இல்லையா. இந்தியாவில் இருக்க சிறு குறு தொழில்வியார்கள் விவசாயிகளை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒன்று. எதிர்க்கட்சியினரை அடக்குமுறைக்கு கொண்டு வந்தது. எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்காமல் இழுத்தடித்து அந்த மாநிலம் பெரும் நிதி நெருக்கடி உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தது. அடுத்ததாக அமலாக்கத்துறையை கொண்டு வந்து எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு எம்எல்ஏக்களுக்கும் முதலமைச்சருக்கும் தொந்தரவு கொடுக்குற வேலையில் அமலாக்கத்துறை இயங்கியிருக்கிறது. அதே வரிசையில் சிபிஐ இறங்கி வழக்கு பதிவு செய்து எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்து போலியாக வழக்கு செய்து சிறையில் அடைத்து அதில் சந்தோஷம் காணுவது தான் மோடி அரசு. இது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு நீதித்துறையை மிரட்டி இந்தியா முழுக்க நீதித்துறையை மிரட்டி ஏராளமான தீர்ப்புகளை எழுதி வாங்கியது. உதாரணத்திற்கு 32,000 கோடி ரஃபேல் போருமான ஊழலை உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி அவர்களை மிரட்டி 32,000 கோடி ஊழல் அது அரசினுடைய கொள்கை முடிவு தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை எழுதி வாங்கியிருக்கிறாங்க. இது போதாது என்று எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களை அந்த ஆட்சியை கலைச்சிட்டு எம்எல்ஏ விலக்கி வாங்கி பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான பணியை செய்து அதில் வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறது ஒரு 5-6 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி. அது பத்தாது என்று மல்யுத்த வீராங்கனைகளுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ பெண் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு. அதை எதிர்த்து முன்னாள் மல்யுத்த வீரர்களும் இந்நாள் மல்யுத்த வீராங்கனைகளும் தெருவுக்கு இறங்கி டெல்லியில் 1 மாதமாக போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த விதமான தீர்ப்பும் எட்ட விடவில்லை, எந்த விட முடிவும் நிவாரணம் கிடைக்கவில்லை. இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தை நாடியும் நீதிமன்றம் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. வேலையில்லா திண்டாட்டம் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. சிறு குறு தொழில்களை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிடுச்சு இந்த மோடி அரசு. எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்கறதும் இல்லாமல் நீதியும் கொடுக்கறதில்ல இந்த அரசு. இது மட்டும் பத்தாதுன்னு இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த டிஜிட்டல் மீடியாவையும் சேட்டலைட் மீடியாவும் விலைக்கு வாங்கி தன்னுடைய காலில் கிடத்தி கிடக்குது மோடி அரசாங்கம். எந்த ஊடகங்களும் சேட்டலைட் ஊடகங்களும் மோடியை பற்றியோ மோடியுடைய ஊழலை பற்றியோ விமர்சிக்க தயங்குகிறது. அந்த அளவுக்கு மோசமான நிலையில் இந்தியாவில் உள்ள ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பேச்சு சுதந்திரம் முழுவதாக பறிக்கப்பட்டிருக்கிறது மோடியினுடைய 10 ஆண்டுகால ஆட்சியில். இது போதாதுன்னு கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானுவை குஜராத் கலவரத்தில் 11 பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கற்பழித்தாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு மோடி அரசு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. டாடா சுமோ ஏற்றி
11 விவசாயிகளை கொலை செய்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியினுடைய மகனுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்கிறது இந்த மோடி அரசு. விவசாயிகள் போராட்டத்தில் 750 விவசாயிகள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதைவிட ஒரு பெரிய சாதனை உலகத்தில் யாருமே செஞ்சிட முடியாது. எந்த ஒரு அரசியல் தலைவரும் நாட்டுக்கு செஞ்சிட முடியாது. நான் இப்படி அடுக்கடுக்காக கூறிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வெறும் 25% தான் மோடி ஆட்சியில் கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் 75% ஊழலை சொல்லலாம், குற்றங்களை சொல்லலாம். அதற்கு நேரம் இல்லை. ஆனால் மோடி செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் ஆர்டிக்கல் 370 இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் மிகப்பெரிய காரணம். அந்த ஆர்டிக்கல் 370யும் காங்கிரஸ் கட்சி 60 வருஷமாக ஆட்சி செஞ்சது. ஆர்டிக்கல் 370 கொண்டு வந்து இந்தியாவில் ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி நினைக்கிற அப்படி ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வந்தது மோடி அரசு. அதை பாராட்டியே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட அவல நிலையில் இருக்கின்ற இந்த இந்தியா என்ற நாட்டில், இந்திய திருநாட்டில் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவை பேரிடராக அறிவிக்க தேவையே இல்லை. 10 வருஷமாக நாங்கள் மிகப்பெரிய பேரிடரை மோடி ஆட்சியில் சந்திச்சிட்ருக்கோம். அதுதான் இந்தியாவினுடைய பேரழிவு. அதுதான் இந்தியாவினுடைய இருண்ட காலம். அதனால் பேரிடர் தேவையில்லை கேரளாவை அறிவிக்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.